அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். ராஜரீக குடும்பம் சின்ன குடும்பம் தான். கொஞ்சம் பேர் தான் நம்ம வருகிறோம் என்ற பதிலும் ஆண்டவருக்கு அவர் ஒரு எண்ணிக்கை வச்சிருக்கார். 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே கர்த்தனோட மத்தியில வந்திருக்கிறார். ஏன்னா நம்ம 3 பேருக்கு மேல அதிகமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய லிமிட் என்னன்னா 2 அல்லது 3 பேர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு மேல வருகிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஆமென். நிறைய பேர் வந்தாதான் நான் வருவேன் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லவே இல்லை. மனுஷன் சொல்லுவான், ஆனா ஆண்டவர் ஒரு நாள்ல சொல்லவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கார். அல்லேலூயா. சோ இந்த கொஞ்ச பேர் இருக்கிற இந்த கொஞ்சத்திலே நாம் உண்மையா இருப்போம். ஆமென். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் நிறைய காரியத்துக்கு தேவன் நம்மளை, அது என்ன காரியம்னு சொல்லல, சொல்லி இருந்தா நம்ம கொஞ்சம் உஷாராயிட்டு இருப்போம். ஆமா, சில நேரத்துல ஆண்டவர் சொல்லி செய்வாரு, சொல்லாமலும் செய்வாரு. கேட்கறதையும் கொடுப்பாரு, நம்ம கேட்காதையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் விஷயத்துல நம்ம அந்த கொஞ்ச காரியத்துல நம்ம உண்மையா இருப்போம். ஏன்னா நமக்கு பின்னால நிறைய அறுவடையை தேவன் வைத்திருக்கார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஏராளமான மக்களை, ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த மரமலர் பட்டணத்தில் தேவன் வைத்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தர் இந்த மரமலர் பட்டணத்திலே செய்கிற கனமான இந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். ஆமென். அதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அநேக விசுவாசிகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பி இருப்பது போல கர்த்தரும் நம்மை நம்பி இருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் என்று நம்மளை நம்பி இந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் விசுவாசிகளாய் இருந்து நம்முடைய உண்மையை காத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். சோ இன்னைக்கா நேற்றா காதலர் தினம்? நேற்று. சரி. இந்த காதலர் தினத்து அன்று பாப்பா எனக்கு ஒரு ஆர்டிகிள் குடிச்சது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு. அவர் பேர் என்னம்மா? வேலண்டைன் என்ற அவருக்கு பரிசுத்தர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. எதை வச்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. வேலண்டைன் என்ற ஒரு ஊழியக்காரர். ஆமா, மத குரு, அது சபை குருவானவர். ஆமா, அவருடைய வேலை என்னன்னா யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஆமா, அப்படிதான் ரோம போர்ச்சவர்கள் அந்த நாட்கள்ல கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தாங்களாமா. யுத்தம் சண்டை கண்டை எதுவும் போடாம ரெஸ்ட்ல இருந்தாங்களாமா. அந்த ரெஸ்ட் டைம்ல நீங்க ரெஸ்டா இருக்க கூடாதுன்றதுக்காக இந்த காதலர்களை ஒன்னா சேர்த்து வைக்கிற ஊழியத்தை அவரு செஞ்சிருக்கிறாரு.
சோ நமக்கு அந்த ஊழியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோ அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. அதனால இந்த காதலர்கள்லாம் சேர்ந்து அவர் பேரை வச்சு இவங்க கொண்டாடுறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறாங்க. இது வேதத்துக்கு ஒத்து போகாத ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பு என்ற அந்த வார்த்தையினுடைய மேன்மையை உணராத ஜனங்கள் சரீரப்பிரகாரமான அன்பையும் பாசத்தையும் சரீரப்பிரகாரமான காரியங்களை இன்பம் என்று நினைத்து, அதாவது லவ் என்று நினைத்து லவ் ஃபெஸ்டிவலா கொண்டாடுறாங்க. ஆனா வேதத்துல இந்த அன்பு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு அன்பு, பாவமில்லாத பரிசுத்த தூய அன்பு, கலங்கமில்லாத அன்பு, மாசற்ற அன்பு. 1 Corinthians 13ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாசிக்க வேண்டியதில்லை, ஆனாலும் வாசிக்க விரும்புகிறேன். 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வாசிங்க. மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். அப்போ நிறைய மக்கள் உலகத்துல நிறைய லாங்குவேஜஸ் படிச்சுக்கிறாங்க. பிரெஞ்சு தெரியும், ஜெர்மன் தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஆமா மலையாளம் தெரியும், எனக்கு தெலுங்கு தெரியும். இப்படி பல பாஷைகளை பேசி பேசி பெருமை பாராட்டுகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பவுல் எழுதுகிறார் அன்பை குறித்து. பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் கைத்தாளம் போலவும் இருப்பேன். எனக்கு வரப்போகிற காரியத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை இருந்தாலும், வரங்கள் இருந்தாலும், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய, அருள் வாக்கு சொல்லக்கூடிய அபிஷேகம் இருந்தாலும், சகல ரகசியங்களையும் உலகத்திலே சகல ரகசியமும் எனக்கு தெரியும், சகல அறிவும் எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டாலும், மலைகளையே பெயர்த்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் இருந்தாலும் ஜீரோ. ஒன்றுமில்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம். அப்போ பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், சொத்து இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பேர் இருக்கலாம், உலகத்துல எல்லாமே இருக்கலாம். ஆனா இந்த ஒன்றுதான், அன்பு என்ற ஒன்று இல்லாவிட்டால் நான் என்ன இல்ல, ஜீரோ தான், ஒண்ணுமே இல்ல. சோத்திரம். கீழே சொல்றாரு, வாசிங்க. எல்லா சொத்து சுதந்திரத்தெல்லாம் வித்து நான் ஏழை எளிய ஜனங்களுக்கு அன்னதானம் போட்டாலும், ஆமா நெருப்பின் மேல நடந்து என் சரீரத்தை சுட்டெரிக்க என்னை கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அதுவும் ஒன்றும் இல்லைன்னா அர்த்தம், அதுவும் ஜீரோ தான். இங்கே அன்பின் மேன்மையை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ எந்த தான் வரங்கள் இருந்தாலும், கிருபை இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களை அப்படியே புரட்டி போட்டாலும், அப்படியே மாயாஜாலம், மந்திரஜாலம், வித்தைகள் எல்லாம் கற்று தேர்ந்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. வாசிங்க. அந்த அன்புக்கு என்ன உண்டு? ஒரு குணாதிசயத்தை இங்கே காட்டுகிறார். அன்பு என்றால் என்ன? ஸ்தோத்திரம். நீடிய, வெறும் சாந்தம் சொல்லப்படல, நீடிய சாந்தம். அன்பு தயவு உள்ளது.
எதிர்த்து பேசாது, எதிர்த்து நிற்காது, தயவா பதில் சொல்லும். நீடிய சாந்தம். அந்த சாந்தம், தயவு, சாந்தமும் தயவும் சேர்ந்ததுதான் அன்பு. அன்புக்கு என்ன இல்ல? அன்புக்கு என்ன இல்ல? அன்புக்கு பொறாமை என்பது, பொறாமையோ எலும்புருக்கி இல்லையா? பொறாமைக்கு முன்பாக நிற்கிறவன் யாரு? ஸ்தோத்திரம். இது ஒரு வியாதி, பொறாமை என்பது. ஆமா, ஆமா புகுந்த வீடு இதை சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, விளங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொறாமை யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆமா, விளங்காதவங்க தான். ஸ்தோத்திரம், விளங்க மாட்டாங்களாமா. அப்ப அந்த ஆமை நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. வாசிங்க. தன்னை புகழாது. இருமாப்பாக. அப்ப இருமாப்புன்னா என்ன? தான் பிடிச்ச முசலுக்கு தான் 3 காலுன்னு நிக்க மாட்டாங்களாம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அன்பு இல்லாததுனாலதான். சோ தன்னை புகழாது. ஆமா, மற்றவங்களை தான் புகழாகும், மற்றவங்களை தான் புகழும். தற்பெருமை பேசாது, தன்னை புகழாது. இருமாப்பாக. இருமாப்புனா என்ன? அப்படியே ஆமா கிரிப்பா இருக்கிறது, அப்படியே ஸ்டபன்னா இருக்கு, நிக்கிறது. தான் பிடிச்ச முசலுக்கு 3 கால தானே அப்படி நிக்கிறது. நிறைய குடும்பத்துல பிரச்சனை அதுதான். ஸ்தோத்திரம். ஆக இந்த அன்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்பிலே தேறினவர்களா இருக்க வேண்டும். அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களா இருக்க வேணும். இயேசுநாதர் வந்து இந்த அன்பை நமக்கு காட்டி கொடுத்தார், வெளிப்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார். எப்படி அன்பு கூற வேண்டும் என்று தானே அன்பாகவே வந்து அன்பாக வாழ்ந்து காண்பித்தார், நம்மை சிநேகித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கையிலே இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். சோ இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. அன்பு என்ன செய்யாது? அயோக்கியமானதை யோக்கியமானதை மட்டும் தெரியும் செய்யும், அயோக்கியமானதை செய்யாது. சோதரம். தற்பொழிவை நாடாது. இன்னைக்கு நிறைய அரசியல்வாதில இருந்து பெரிய பெரிய ஆளுங்களாம், படிச்சவங்கள, பெரிய பெரிய காரியங்கள்லாம் எல்லாரும் நம்மளை புகழணும் அப்படின்றதுக்காக, தம்முடைய புகழ்ச்சிக்காக, தற்பெருமைக்காக ஓடுகிறதை பார்க்கிறோம். பணத்தை தனி மாதிரி செலவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தற்பொழிவை அன்பு நாடாது, கோபப்படாது. அன்பு சினமடையாதுன்னா என்ன? ஆமா, அன்பு இருக்கிற இடத்துல கோபமே வராது. அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் நீங்க பாவம் செய்யாதீங்கன்னு வேதம் சொல்லுது. ஸ்தோத்திரம். அந்த அன்பை நாம் இயேசுவினிடத்திலே கற்றுக்கொண்டு நாம் அன்பை நாம் நாட வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை. முதல் வசனம் 13:1. 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை. அப்ப அன்பு எங்க இருக்குதோ அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? வரங்கள் வந்துடும், அபிஷேகம் வந்துடும். ஆமென். சோ அன்பிலே நாம் பூரணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சினமடையாது, தீங்கு நினைக்காது. அன்பு என்ன செய்யாது? யாருக்கும், எந்த உயிருக்கும் ஆமா கெடுதல் நினைக்காது, தீங்கு நினைக்காது. ஸ்தோத்திரம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்.
அன்பு சகலத்தையும் தாங்கும்னா என்ன? பில்லர்ஸ். ஆமா. சோ நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் அன்புனா என்னன்னு நம்ம கத்துப்போம். ஆமென். அன்பு இல்லாவிட்டால் நான் இல்ல ஒண்ணுமே இல்ல. பைபிள் தூக்கி பிரயோஜனம் இல்ல. ஸ்தோத்திரம். அதுவே ஆண்டவரே என்னை உம்முடைய அன்பினாலே நிரப்புங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். இந்த அன்புதான் நிறைவானது. இந்த அன்புதான் அபிஷேகம். இந்த அன்புதான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்குது, பேஸ்மெண்டா இருக்குது. ஒரு கட்டடத்துக்கு எப்படி அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அது போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்புதான் நமக்கு ரொம்ப மேன்மையா இருக்குது. அல்லேலூயா. அன்புக்கும் திறமைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். திறமைகள் இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அதுதான் இங்க சொல்றாரு. அன்பு தீங்கு நினையாது, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும். நிறைய குடும்பத்துல இந்த அன்பு இல்லாதனால்தான் பிரச்சனை. சகிக்க முடியலைங்க மாமியார் தொல்லை, சகிக்க முடியலைங்க மருமக தொல்லை, இல்லையா? சகிச்சுக்கவே முடியல. எவ்வளவு காலம் தாங்க சகிச்சுக்கிறது? சோத்தம் பொறுத்ததும் பொறுத்தேன், அப்புறம் ஆமா அல்லேலூயா. அனுபவம் பேசுது. சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே அன்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அன்பு தலைமையில தூக்கி வச்சு ஆட வேண்டும். அன்பு இருக்கிற இடத்துல கலகம் இல்லை, அன்பு இருக்கிற இடத்துல குழப்பம் இல்லை, அன்பு இருக்கிற இடத்துல சண்டை இல்லை. ஆகவே இந்த வேலண்டைன் டேஸ்ல நம்ம என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அன்பை கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகுது அப்படின்னா அன்பு இல்லைன்னு தானே அர்த்தம். அல்லேலூயா. அன்பை யாராலும் அழிக்கவே முடியாது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. சோ அந்த அன்பை முக்கியப்படுத்துவோம், அன்பை நாம் மேன்மைப்படுத்துவோம். அன்புல ரெண்டு அன்பு இருக்குது. ஒண்ணு தேவ அன்பு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் தேவனிடத்துல அன்பு கூறுகிற ஒரு அன்பு. நம்மை படைத்தவரிடத்துல அன்பு கூறுகிற அன்பு, நம்மை உண்டாக்கினவரிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்பு. இன்னொன்று தன்னைத்தான் நேசிப்பது போல பிறையும் நேசிக்கிற ஒரு அன்பு. இந்த ரெண்டுமே இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அன்பு ஒரு காலம், அன்பு ஒரு காலம் அழியாது, ஒழியாது, ஒழிந்து போகாது. அது எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கும். அல்லேலூயா. அது நிலை மாறவே மாறாது. மாறுதுன்னு சொன்னா அது அன்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அன்புக்காக அன்பை கொடுத்துட்டு அன்பை வாங்க நிறைய பேரு விரும்புறாங்க. ஆனா எதிர்பார்க்கிற அன்பு என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அது அவங்களுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, லவ் ஃபெயிலியர். ஆமா, பிரேக்கப். அன்பு உடைஞ்சிருச்சான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அன்பு ஒழியாது, உடையாது. அல்லேலூயா. அன்பை உடைக்கிறதுக்கு யாராலும் முடியாது. ஆமா. அப்போ அன்பு உடையுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன இல்ல, உண்மையான அன்பு எல்லாம் நடிப்பு. என்னப்போ? ஆமா. சோ நடிப்பூவை விட அன்பு ரொம்ப முக்கியம். ஆமென். மல்லிகை பூ வச்சு பிரயோஜனம் இல்லை,
ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த அன்பு ஒரு காலம் வாடாது. அதுதான் வாடாமல்லி. அன்புதான் வாடாமல்லி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஏன் வாடி மல்லின்னு போட்டிருக்கலாம்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா அன்பு அங்கதான் நிறைய இருக்குது, அதனாலதான் வாடாமல்லி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பை நாம் முக்கியப்படுத்துவோம். ஆமென். அது ஒரு காலம் ஒழியாது, உடையாது, அத சாம்பல் ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போயிடும், அந்நிய பாஷை ஒழிஞ்சு போயிடும், அறிவு ஒழிஞ்சு போயிடும். அறிவு குறைவுள்ளது. ஆமா ஆமா, வாக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா செஞ்சிருவேன், சத்தியமா செய்வேன், நீதாயா உயிர், நீதாயா உயிர், உசுறு. அது பாருங்க, நீ இல்லைன்னா நான் இல்ல. ஆமா, இப்படி எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றது. ஆமா, உயிரே போனாலும் நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது. அது தீர்க்க தரிசனம் சொல்றது. இப்படி எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி ஏமாத்துறது. அல்லேலூயா. ஆமா, சோ வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். வேதம் கற்றுத் தருகிற அந்த அன்பை நாம் தூக்கி பிடிப்போம். அல்லேலூயா. இயேசு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லைன்ட்டாரு. அல்லேலூயா. ஆமா, சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பு. ஸ்தோத்திரம். அது அந்த அப்படிப்பட்ட அந்த அன்பை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா வேதம் நமக்கு கற்றுத்தருவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அன்புதான் நிறைவானது. அன்புக்கு அன்புன்னு சொன்னாலுமே அதுல குறைவே இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே சுத்தமா இருக்கும், எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். குற்றமே செஞ்சாலும் அந்த குற்றம் கூட குற்றமா தெரியாது. ஏன்னா அங்க என்ன இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சோ இந்த அன்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வீக அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்க சொல்றாரு, நிறைவானது வரும்போது. ஆனா நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? குறைவெல்லாம் முதல்ல போட்டோம், அதுக்கப்புறம் அன்பு செலுத்துறேன். சோத்திரம். இது குறையெல்லாம் என்னைக்கு போறது, இவங்க என்னைக்கு அன்பு கூறுறது இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனா வசனம் சொல்லுது, நிறைவான அன்பு வரும்போதுதான் குறைவானதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். வாசிங்க. குழந்தையாய் இருந்தபோது பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். அந்த நிறைவானது வரும்போது, நான் புருஷனான போதோ குழந்தைகளை ஏற்ற குறைவானவர்கள் எல்லாம், குழந்தைக்கு ஏற்ற குறைவானவர்கள் எல்லாம் நான் ஒழிச்சிட்டேன்றாரு. ஏன் நான் புருஷன் ஆயிட்டேன், இன்னும் குழந்தை மாதிரி நானு பேசிட்டு இருந்தேன்னா நிறைவானது இன்னும் வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த நிறைவானது வரும்போது, அப்போ இந்த நிறைவானது எது? இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த நிறைவானவர் நமக்குள்ளே வரும்போது மனித புத்தி, மனித சுவாபம் குறைவுள்ளது, அது எல்லாம் நீங்கி போகும்.
மனிதனும் தெய்வமாகிற ஒரு இடம் இந்த அன்பு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, யோவான் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே ஆண்டவராய் இயேசுவானவர் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம். பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இங்கு மொத்தம் இவ்வளவு சீசர்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 12 பேரு கிட்ட. இவர்களிலும் அல்லேலூயா. எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள் உலகத்துல இல்லையா? இவங்க எல்லாரிலும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஒரு கேள்வி கேட்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர். பார்க்கலாம் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவங்க எல்லாரிலும் நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்டாருன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டவர், நான் யோசித்து சொல்றேன். அல்லேலூயா. இந்த ஒரு வாரம் டைம் எடுத்துக்குங்க, அடுத்த வாரத்துல வரும்போது எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு யோசனை சொல்லி அனுப்பல. உடனே கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு. அப்ப அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்றார். மறுபடியும் என்றார். இரண்டாவது தரம் அவனை நோக்கி, சீமோனே, இப்பதாங்க கேட்டாரு, அவன் பதில் சொல்லிட்டான். ஆண்டவர் அப்ப கூட அமைதியா இல்ல, மறுபடியும் கேட்ட கேள்வியே மறுபடியும் கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு 2வது முறை கேட்கிறாரு. அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே. அதே பதில் தான் மறுபடியும் 2வது முறை சொல்றார். உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாசிங்க. நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நேசிக்கிறாயா என்று 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவி என்றார். என்றார். அல்லேலூயா. ஏன் 3 முறை கேட்டாரு? பேதுரு இயேசு கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டவன், இயேசு பின்னாலேயே போனவன், இயேசுவின் அடிச்சுவடுகளையே பின்பற்றி வந்தவன், இயேசு கூடவே பத்தும் தூங்கினவன்,
இயேசு கூடவே வாழ்ந்தவன். ஆனா கடைசி நேரத்துல இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு, யூதாசனாலே காட்டி கொடுக்கப்பட்டு இயேசுவை கொலை செய்ய ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது நம்மளையும் ஏதாவது பண்ணிட போறாங்களோ அப்படின்னு பயந்து என்ன செஞ்சான்? ஆமா, 3 முறை மறுதளித்தான். அதனால்தான் ஆண்டவர் 3 முறை கேட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால்தான் கடைசி முறை கேட்கும்போது அவன் என்ன செஞ்சான்? துக்கப்பட்டு. ஓஹோ, அப்பதான் அவனுக்கு ஏறுது, ஆண்டவர் ஏன் 3 முறை கேட்கிறாரு அப்படி சொல்லிட்டு. அல்லேலூயா, நொறுக்கப்பட்டான், அப்படியே உடைந்து போனான். இயேசுநாதர் கேட்ட கேள்வி பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி, யோனாவின் குமாரத்தியாகிய மகளே, யோனாவின் குமாரனாகிய மகனே, என்னை அன்பு கூறுகிறாயா? என்னை நேசிக்கிறாயா? இல்லையா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று வாயிலே சொல்வது ரொம்ப சுலபம். வாழ்க்கையிலே சொல்ல கற்றுக்கொள்வோம். ஆமென். வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி ஆண்டவரை நான் எந்த விதமெல்லாம் நேசிக்கிறேன் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம்